கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் ஓடை தூர்வாரும் பணியின் போது 3 வீடுகள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ரத்தினபுரியில் சங்கனூர் ஓடையை தூர்வாரி இரு கரைகளிலும் கான்கிரீட் சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓடையை ஒட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. தூர்வாரும் பணிகள் நடைபெறுவதால் அங்குள்ள பொதுமக்களை மாற்று இடத்திற்கு செல்லுமாறு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இந்நிலையில் நேற்றிரவு ஹட்கோ காலனியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் ஒரு தளத்துடன் கூடிய வீடு மற்றும் அருகே இருந்த 2 ஓட்டு வீடுகள் என மொத்தம் 3 வீடுகள் இடிந்து ஓடைக்குள் விழுந்தன. இந்த பொங்கலுக்கே இடிச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ள பாத்ரூம் இதெல்லாம் போக முடியாது. அதனால் நாங்கள் ஒரு வீட்டில் போய் என் மாமியார் வீட்டில் ஒரு ரூமில் இருக்கிறோம். இருந்தால் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து துணி துவைப்பா இங்கே எல்லா வேலையுமே சாப்பாட்டு அரிசி முதற்கொண்டு வாங்கி வாஷிங் மிஷின் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. பொருள் பூராமே இருக்குது. கொஞ்சம் அளவு பொருள் என் மாமியார் வீட்டில் எடுத்து ஒரு ரூமில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2 பெண்கள். எங்களுக்கு இந்தக்கு நஷ்டடி வேணும், வீடு வேணும். தூர்வாரும் பணியால் வீட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று பொறியாளர்கள் வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் தற்போது வீட்டை இழந்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். நேற்று ஆள் எஸ்கேப் இன்ன வரைக்கும் வரவே இல்லை. அந்த இன்ஜினியரும் வரல, அந்த சூப்பர்வைசர் யாருமே வரல, கான்ட்ராக்ட் எடுத்தவர் யாருமே வரல. கட்சிக்காரவங்களும் போலீஸ்காரங்க மட்டும்தான் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. யார்கிட்ட என்ன கேட்டாலுமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. சொல்கிறேன் என்னன்னா நாங்கள் பண்ண முடியும்? எங்கள் ரோட்லேயே படுத்துருக்கிறதா நாங்கள் எல்லாருமே. எதை கேட்டாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ என்ன கேட்கறக்கு நீங்களா யாரு? நீங்களா ஒரு ஆளே கிடையாது எங்களை கேட்கறக்கு. எங்களுக்காக வருதுங்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்களா கேட்கறக்கு ஒரு ஆளே இல்லைன்னா ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அத்தனை பேச்சுனா. இதனிடையே தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் ரத்னபுரி பகுதியில் வீடுகள் இடிந்த இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.